நாகர்கோவிலில் அமைந்துள்ள 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயிலின் திருக்கதவுகள் ஆண்டுதோறும் ஆடி மாத பௌர்ணமி அன்று மாலை திறக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு ஆகஸ்ட் 9 மாலை கதவுகள் திறக்கப்பட்டு படிப்பூஜை மற்றும் தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற உள்ளது. மதுரை திருமலை நாயக்கர் மகாலை மாலை 6 மணிக்கு மேல் பார்க்கும் வகையில் பேசட் லைட் எனப்படும் தூண்கள் மாடங்களை அழகுற எடுத்துக்காட்டும் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள மீனாட்சி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் 6 மாணவிகளை நாய் கடித்ததை தொடர்ந்து அங்கு சுற்றித் திரியும் நாய்களை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்துள்ளனர். 25 ஆண்டுகள் கோஃபெங்கன் சிட்டி ஹாட் ஸ்டடி நடத்திய ஆய்வில் பேட்மிண்டன் போன்ற ராக்கெட் விளையாட்டுகள் வாழ்நாள் நீடிப்பதற்கு மிக உதவுவதாக தெரியவந்துள்ளது. பேட்மிண்டன் விளையாடும் பேர் சராசரியாக 6.2 ஆண்டுகள் அதிகமாக உயிர் வாழ்கிறார்களாம். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஜூலை 24 அன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஜூலை 23 சென்னை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பெங்களூருவிலிருந்து ராமேஸ்வரத்திற்கும், ஜூலை 24 ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை, சேலம், கோயம்புத்தூர், பெங்களூருவுக்கு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள நகரங்களில் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட 40 நகரங்களை தேர்வு செய்து அதில் சுத்தமான நகரங்களின் பட்டியலில் எடுக்கப்பட்டது. அதில் மதுரை கடைசி இடம் பிடித்து நாட்டிலேயே அசுத்தமான நகரம் என்று அழைக்கப்படும் நிலைக்கு வந்தது பொதுமக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாகன நிறுத்தத்திற்கு கட்டண வசூல் இல்லை. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வாகன நிறுத்துமிடங்களில் வாகன நிறுத்த கட்டண வசூல் 20/7/2025 உடன் நிறைவு பெற்றது. புதிய ஒப்பந்த நடவடிக்கைகள் நடைபெறும் வரை பொதுமக்கள் கட்டணமின்றி தங்களது வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம்.